உங்க வீட்ல ஒரு குட்டி பசங்க இருக்காங்கன்னா, அப்ப அந்த பசங்களோட அப்பா, மாமா, சித்தப்பா, இல்ல பெரியப்பா யாராச்சும் ஒருத்தர் அந்த பாப்பா குட்டியா ஒரு பைக்கு, ஜீப் வாங்கி தரணும்னு புலம்பிட்டே இருப்பாங்கல்ல. அதே மாரி எங்க வீட்லயும் 2 வருஷமா சொல்லி, இப்ப அததான் நாங்க வாங்க போறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல். அண்ட் திஸ் இஸ் தனலட்சுமி. இங்க வாங்கலாம், அங்க வாங்கலாம்னு யோசிச்சுட்டு கடைசியில நாங்களும் யூடியூப பார்த்துட்டு புருஷவாக்கத்துல இருக்க ஒரு கடையில தான் போய் வாங்கலாம்னு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கடையில எல்லாம் ரேட் எல்லாம் விசாரிச்சிருந்தோம். அப்புறம் சைக்கிள் வாங்கலாமான்னு சொல்லிட்டு அதையும் யோசிச்சோம். அப்புறம் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படியும் சைக்கிள்ல தானே போவாங்க. சரி இப்ப ஜீப் இப்ப வந்து பைக்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் வாங்க போயிட்டோம். அங்க நெறைய மாடல்ஸ் வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பிரைஸ் இருந்தது. பட் ஆனா என் பையன் வந்து இந்த எல்லோ கலர் அப்பாச்சி மாரி இருக்கிற பைக் தான் சூஸ் பண்ணான். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இதே அப்பாச்சி தான் வச்சிருக்காரு எல்லோ கலர். அதனால அங்க போனோனே அவன் வந்து இந்த எல்லோ கலர புடிச்சுக்கிட்டான். இதுதான் வேணும்னு சொல்லிட்டு. அங்க போயிட்டு நாங்க ஜீப்பும் பார்க்கலான்னு பார்த்திருந்தோம். ஏன்னா அதுவும் இந்த பைக் என்ன ரேட் ஸ்டார்ட் ஆகுதோ அதே பிரைஸ் தான் அதுவும் ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஆனா ஜீப் ஓட்டுற அளவு பெரிய வீடு இல்ல. ஜீப் வாங்குனா கொஞ்சம் ஃப்ரீயா ஓட்டணும். அதனால நாங்க அது வேணான்னு சொல்லிட்டு பைக்கே வாங்கிட்டோம். நீங்க நல்லா பார்கெயின் பண்ணி பேசுற ஆளா இருந்தீங்கன்னா, சூப்பரா நல்லா ரேட் பேசி வாங்கலாம். எனக்கும் அப்படி பேச வராது. என் ஹஸ்பண்டுக்கும் பார்கெயின் பண்ண வராது. அதனால அவங்க என்ன ரேட் சொன்னாங்களோ, அதுவே நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்க ஆட்டோல போட்டுட்டு வரல. ஏன்னா, அதுக்கு ஒரு 500 ஆகும்னு சொல்லிட்டு நாங்க பைக்லயே எடுத்துட்டு வந்துட்டோம். இது என்ன பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நாங்க 6500க்கு வாங்கியிருந்தோம். 7000 சொன்னாங்க. அப்புறம் 6500 அவங்களே ஃபைனல் பண்ணி குடுத்தாங்க. நீங்க நல்லா பேசுனீங்கன்னா ஒரு 5 கூட வாங்கலாம். நெறைய பேர் அங்க நல்லாவே பேசி வாங்கிட்டு போயிருந்தாங்க. இதுக்காக நீங்க ஆட்டோலாம் போட்டு கொண்டு வருவேன்னா, பைக் பின்னாடியே புடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நமக்கு வந்து மாடல் நம்ம சொல்ட்டோம்னா, அங்க குடோன்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு வந்து நம்ம முன்னாடியே அசெம்பிள் பண்ணி குடுப்பாங்க. இதுக்கு நமக்கு வாரண்டி, கேரண்டிலாம் எதுவுமே அவங்க குடுக்கல. இந்த லைட்டிங்லாம் இருக்கும் வீல்ல அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த பைக்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பட்டன் குடுத்துருப்பாங்க. அதுல ஹாரன் சவுண்ட் அப்புறம் ஒரு சாங்ஸ்லாம் வரும். அது இல்லாம நம்ம பென் டிரைவும் போட்டு நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரிவர்ஸ்க்கு தனித்தனியா பட்டன் குடுத்துருப்பாங்க. கீழ வந்து பிரேக்குக்கும் ஒரு பட்டன் வச்சிருப்பாங்க. ஒரு நம்பர் குடுத்துருந்தாங்க. சப்போஸ் எதுனா ரிப்பேர்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணா அவங்க வீட்டுக்கே வந்து ரெடி பண்ணி குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஃப்ரீ இல்ல. இன்னும் கேட்டீங்கன்னா, நாங்க எங்க வீட்டு பக்கம் கேட்கும்போது 5500 சொன்னாங்க ஒரு பைக்கு. நாங்க தான் வந்து அங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்க புருஷவாக்கம் போனோம். ஸோ நீங்க வாங்குறீங்கன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இருந்தா கூட நல்லா விசாரிச்சுட்டு அங்கேயே கூட வாங்கிக்கோங்க. நல்ல பைக்கா பார்த்துட்டு. ஏன்னா அவ்வளோ தூரம் போய் நீங்க தூக்கிட்டு வரதுக்கு பக்கத்துலயே வாங்கிக்கலாம். ரொம்ப நாளாவே என் ஹஸ்பண்டுக்கு ஆசை இந்த ஜீப் வாங்கிடணும்னு சொல்லிட்டு. பட் அதான் ஜீப் வாங்கல. நாங்க பைக்கே வாங்கிட்டோம். எப்படியோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன். நீ வந்து பைக் வாங்குனா நெக்ஸ்ட் டே வந்து நீ ஹேர் கட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப 3 இயர்ஸ் ஆகுது. அவன் ஹேர் கட் வந்து ஒரு தடவ கூட சலூன்ல பண்ணதே இல்ல. ஒவ்வொரு வாட்டியும் கூட்டிட்டு போவோம், உட்கார வைப்போம். அவன் கத்துவான், இல்ல உட்காரவே மாட்டான். அவன் பண்ற அமர்க்களத்துல நாங்களே அங்கருந்து கூட்டிட்டு ஓடி வந்துருவோம். வீட்லயே பண்ணி விட்டுருவோம். இந்த வாட்டி வந்து நாங்க அப்படி இப்படின்னு பேசி ஓரளவு சமாளிச்சு உள்ள கூட்டிட்டு போய் ஹேர் கட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டோம். இந்த பைக்ல வந்து ஸ்டார்ட்டிங்கே 7 தான் சொல்றாங்க. ஜீப்பும் வந்து ஒரு 10க்கு மேல தான் சொன்னாங்க. ஒரே ஒரு ஜீப் மட்டும் 7 சொன்னாங்க. அதாவது சிங்கிள் மோட்டார் அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். ஒரு 2 ஹார்ஸ் சார்ஜ் பண்ணா போதும். அதுவும் அடிக்கடி பண்ண வேணாம். நாங்க வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணுவோம். உங்க வீட்லயும் இந்த மாரி குட்டீஸ்க்கு பைக், ஜீப் வாங்கியிருந்தீங்கன்னா என்ன வாங்குனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. பாய்.